பொதுவா பொங்கலுக்கும் தனுஷ்க்கும் ராசியே இல்ல அப்படின்ற ஒரு டாக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள பரவலா பேசப்படுது. தனுஷோட நடிப்புல நம்ம எந்தவித குறையும் சொல்ல முடியாது. உண்மையாவே அவர் ஒரு நடிப்பு அரக்கன் தான். அதே மாதிரி தனுஷோட படங்கள்லயும் பெரிய குறையா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா பொங்கல்னு வந்தா மட்டும் தனுஷ் அடி வாங்குறது உறுதி. இதுவரை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன தனுஷோட 5 படங்கள்ல 3 படங்கள் தோல்வி படங்களா தான் அமைஞ்சிருக்கு. அதுல அட்டர் ஃபிளாப் ஆன படம் கூட இருக்கு. இதை தொடர்ந்து கேப்டன் மில்லர் வேற பொங்கலுக்கு வருதா? என்னதான் படத்துக்கு ஹைப் ஏத்தி வச்சிருந்தாலோ, ஆடியோ லான்ச் எல்லாமே தடல்புடலா நடத்தியிருந்தாலோ, பொங்கலுக்கு வரதுனால ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. பொதுவா பண்டிகை நாட்கள் அப்படின்னாலே எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஆக்டர்ஸும் நம்மளோட படம் வெளியே வரணும் அப்படின்னு காலங்காலமா ஆசைப்பட்டுட்டு தான் வராங்க. அதுக்கு காரணம் அந்த நேரத்துல விடுமுறை நாட்கள், மொத்த ஃபேமிலியும் மொத்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் அப்படியே கிளம்பி தியேட்டருக்கு வந்துருவாங்க. படம் ஓரளவுக்கு சுமாரா இருந்தா கூட வசூல்ல பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் பண்டிகை நேரங்கள்ல படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு காரணம். இத மனசுல வச்சுக்கிட்டு தான் தனுஷ் 2004லயே புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படின்ற படத்தை பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாரு. ஸ்டான்லி இயக்கத்துல தனுஷ் மற்றும் அபர்ணா பிள்ளை நடிப்பில் வெளிவந்த படம் தான் இது. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல யாருக்குமே இப்படி ஒரு படம் வெளியே வந்துச்சுன்னே தெரியாது. ஆனா இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய லோக்கல் சேனல்ஸ்லயும் இல்ல கலைஞர் டிவிலையும் கண்டிப்பா நம்ம ஒரு வாட்டியாவது இந்த படத்தை பார்த்திருப்போம். ஃபுல்லா பார்த்தோமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த படத்தை கேள்விப்பட்டிருப்போம். பட் ரிலீஸ் ஆன டைம்ல இந்த படம் பெரிய லெவல்ல போகவே இல்ல. சரி, 2004ல தான் ஒழுங்கா போகல, 2010ல விட்டதை பிடிச்சிடலாம் அப்படின்னு மித்ரன் ஜவஹர் இயக்கத்துல தனுஷ் மற்றும் ஸ்ரேயா நடிப்புல வெளிவந்த ஒரு படம் தான் குட்டி. அதுவும் தைப்பொங்கல் அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த படம் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நேர்மையான விமர்சனங்களை வாங்கிச்சு. பாக்ஸ் ஆபீஸ்லயும் ஒரு ஆவரேஜான இல்ல ஒரு நல்ல ஹிட்னு கூட நம்ம இதை சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல இது ஒரு டீசென்டான ஹிட் படம் தான். இதே மாதிரி அடுத்த ஆண்டும், அதாவது 2011ல வெற்றிமாறன் இயக்கத்துல ஃபுல் ஃபோர்ஸ்ல தனுஷ் வந்தாரு. அந்த படம் நம்மளால வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. அதுதான் ஆடுகளம். தனுஷோட கேரியர்ல அவரே நினைச்சாலும் இந்த மாதிரி ஒரு படத்தை இனிமே அவராலேயே நடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அப்படியே நம்ம 2020 பொங்கலுக்கு வந்தோம் அப்படின்னா, துரை செந்தில்குமார் இயக்கத்துல தனுஷ் மற்றும் ஸ்னேகா நடிப்புல பட்டாசு படம் வெளியே வந்துச்சு. இந்த படம் வெளியே வரதுக்கு முன்னாடி அந்த டீம் என்ன நினைச்சாங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆகும்னு நினைச்சாங்க. ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆப்பு காத்துட்டு இருந்துச்சு. ஆடியன்ஸும் அந்த படத்தை பெரிய அளவுல விரும்பல, வசூல் ரீதியாவும் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சிச்சு. இதை தொடர்ந்து வரக்கூடிய பொங்கலுக்கு தனுஷ் ஒரு வித்தியாசமான லுக்ல, அதுவும் வன்முறையை அதிகமா காமிச்சு ஒரு பீரியட் படமா கேப்டன் மில்லர் வர இருக்குது. இந்த படம் தனுஷோட கேரியர்ல ரொம்பவும் முக்கியமான படமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. பட் ஆப்போசிட்ல கிளாஷுக்கு அயலான் வருது. ஃபேமிலி ஆடியன்ஸை கவர்ற மாதிரி அயலான் இருக்குது. அயலானோட ட்ரெய்லரும் சரி, கேப்டன் மில்லரோட ட்ரெய்லரும் சரி, ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. அந்த அளவுக்கு வேற லெவல்ல இறக்கியிருந்தாங்க. பட் கிட்ஸ்ல இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரைக்கும் அயலான் பக்கம் சாஞ்சிட்டாங்க அப்படின்னா கேப்டன் மில்லர் அடி வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது, தனுஷ் ஒரு நடிப்பு அரக்கன். அதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா படம் நின்றோம். பட் ஒரு சினிமா ஃபேனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த 2 படமுமே பொங்கலோட வின்னர்ஸா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.